ஹாய் காய்ஸ், நான் தான் சவுதி அரேபியாவிலேருந்து ஏழுமலை பேசுகிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் தான் பார்க்க வந்தோம். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நேற்று நல்ல மழைங்க சவுதி அரேபியாவில். தொடர்ந்து 2 நாளே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிவிலாம் எதுவும் வேலை செய்யலை. அதனால் டிஷ்ஷு கம்ப்ளைண்ட்டு பார்த்தா அந்த எல்எம்பி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. இது ரெடி பண்ணணும். கரெக்டாக இன்னும் ஒரு 1/2 hour 1 hour ரெடி பண்ணலன்னு வச்சிங்களேன், போட்டு உயிர் எடுத்துருவாங்க. அதனால் எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம். ஓகே, செட்டாப் பாக்ஸ் ஆனில் இல்லை போல். செட்டாப் பாக்ஸ் ஆனில் இருந்ததுன்னா கீழே நம்மளுக்கு ஒரு 12 volt 15 volt வரும். ஆக்சுவலாக வரல. ஓகே, இது கீழே செட்டாப் பாக்ஸ் ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லைன் செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க்கு. முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே காய்ஸ், எல்எம்பி போயிட்டு சொன்னேன். புது எல்எம்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 அவுட் வருது. இதெல்லாம் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையிலே வந்து இன்னும் சாப்பிடல, அதனால் ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கினேன். சாப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், நம்மளுக்கு டிஷ்ஷு எல்எம்பி வந்துடுச்சு. ஆர்டர் போட்டாங்க, உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கே ஒர்க் வந்து உடனே முடிச்சாகணும். முடிக்கலன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இது கவர்மெண்ட் இதனால, கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றதுனால ஒர்க் உடனே முடிச்சாகணும். அதனால் நம்ம சொல்லி ஒரு 1/2 hour வந்துடுச்சு. இதுதான் ஃபிட் பண்ண போகிறோம். இதை நம்மளுக்கு வேலை. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதுதான். இது மழை பெஞ்சு தண்ணி உள்ளே போய் இந்த போர்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியூ சேஞ்ச் பண்ணிட்டோம். லைன் கொடுக்க போகிறோம். ஓகே கேஸ், நம்ம லைன் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எல்எம்பியில் வந்து 1 out 2 out தான் இருக்கும். ஆனால் இங்கே 8 out கிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஒரு டிஷ்ஷை வச்சு 8 டிவி யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம லைன் கொடுத்தாச்சு. என்னுடைய வேலை முடிவடைந்து விட்டது. போய் டிவி கீழே செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம போய் கீழே போய் டிவியை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஒரேடியாக வேலையை முடிச்சுட்டு நம்ம மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த மாதிரி பதிவுலாம் போடுறேன் அப்படின்னா, புதுசாக சவுதி அரேபியா வரவங்களுக்கு எந்த ஒரு பய உணர்வு இல்லாமல் வரணும். நிறைய பேர் வந்து வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் நான் வீடியோலாம் மேக் பண்ணுறேன். சரியான கண்டென்ட் கிடைக்க முடியாமல், வெளியில் எங்கேயும் வீடியோ மேக் பண்ண முடியாமல் நான் வந்து அதிகமாக வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அதேமாதிரி புது புது ஜாப்லாம் எனக்கு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு வீடியோவாக எடுத்து நான் போடலான்னு பார்க்குறேன். நான் போட முடியாமல் போயிடுச்சு. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சு எண்டில் பாருங்கள், நிறைய வேகன்சி இருக்குது. அல் அரபா கன்சல்டன்சி சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ நிறைய நம்மளுக்கு அப்டேட் வருது. ஆனால் இருந்தாலும் நான் வந்தது பார்த்தீங்கன்னா சூர்யா ட்ராவல்ஸ் சொல்லிட்டு சென்னையில் இருக்குது, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் வந்து நல்ல ஒரு கன்சல்டன்ஸாக பார்த்து வாங்க. ஏன்னா நான் வந்து தான் சொல்ல முடியும், எல்லா கன்சல்ட்டும் எனக்கு தெரியல சரியா. அதனால் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு டிப்ளமோ ஐடிஓ முடிச்சுட்டு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு வரவங்க, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிஷியன், டெலிஃபோன் டெக்னீஷியன், பிஎம்எஸ் ஆப்ரேட்டர் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்னால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிஷியன்னா கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி, லைட்டு ஒயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். 230 சப்ளையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்து ஓகே காய்ஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து நம்ம அந்த ஆட்டுக்கால் பாயாட்டுன்னு வந்து சமைச்சாச்சு. சமைச்சிட்டு இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு நம்ம வீடியோ காலையில் கண்டினியூ பண்ணோம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் பாயா தான் இன்றைக்கி சாப்பாடு. இன்றைக்கி சாப்பிட்டு 24 கால் வந்து 20 ரியால் கொடுத்தாங்க. நம்ம வேலை செய்கிற பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் கொடுத்தாங்க. அதான் சாப்பிட்டுட்ருக்கோம்.
ஓகே, நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.